ஸோ நம்ம மேக்னட்டிசம் பார்த்துட்ருக்குறோம். ஸோ மேக்னட்டிசமில் கடைசியாக என்ன பார்த்தோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு along at a point on a axial line பார்த்து ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணோம். அது எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த 2 கொஷின்ஸ், ஆக்சியல் லைன் அண்டு ஈக்விட்டோரியல் லைன் அப்படின்னு 2 கொஷின்ஸ் இருக்கும். அதில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி போட்டால் அதான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு ஒர்க்காகவும் கொடுத்தேன். சரி, now the magnetic field at a point along a equatorial line due to magnetic dipole. ஒரு ஈக்குவட்டோரியல் லைனில் நடுப்புள்ளியில் அதாவது ஹெட்டிங் வந்து உங்களுக்கு புக்ஸில் 3.2.2, அதாவது ஒரு காந்த இருமுனையால் நடுப்புள்ளியில் உருவாகும் ஒரு காந்தப்புலத்திற்கான சமன்பாடு. The magnetic field at a point along a equatorial line due to magnetic dipole. சரி, இப்போ இதுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது. இது ஒரு மேக்னெட். இதுதான் உங்களோட மேக்னெட்டு. இந்த மேக்னெட்டில் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன், நார்த் போல், சவுத் போல். இதுதான் மேக்னெட்டிக் லென்த்தும் இது மிட் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய லென்த்து எல்லு. ஸோ இதுக்கு இருக்கிறது எல்லு. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் லென்த் அப்படிம்போ. ஸோ இதுதான் வந்து இது எஸ்ஸு ஆறு ஓ எஸ்ஸு என், இது ஓ. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் இது ஆக்சிஸ். இது ஆக்சிஸ். இப்போ கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் அ magnet நார்த் போல். let n be the north pole and south pole of the bar magnet, each with a pole strength qm and separated by a distance 2l. ஸோ இந்த காந்தத்தை பாருங்கள், வடமுனை தென்முனை வடமுனை இருக்குது. இந்த வடமுனை டு தென்முனைக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எல், இங்கே ஒரு எல் ப்ளஸ் எல் 2l. ஓகேவா? இது இரண்டோட முனை வலிமையும் என்னென்னா QM, இங்கேயும் QM தான், சம முனை வலிமை தான். ரெண்டுக்கும் முனை போல் ஸ்ட்ரென்த் வந்து சமந்தான். Now the magnetic field at point C at a distance r from the geometric center O of the bar magnet can be computed. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கிருந்து சிங்கிற ஒரு புள்ளி, இங்கேருந்து சிங்கிற ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம். ஒரு நம்ம ஃபுல்லாக எஃபிஷியன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னு ஒரு புள்ளி. இப்போ இந்த சின்னு ஒரு புள்ளியிலேருந்து, ஓகேவா, அந்த சியும் எதையும் கனெக்ட் பண்ணுறோம், இந்த ஜாமெட்ரிக் சென்டர் ஓவையும் சியும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கு பேர் சி. இப்போ இந்த ஓவிலேருந்து சியோட தொலைவு என்னென்னா ஆர், ஸ்மால் ஆர். இந்த ஓவிலேருந்து சியோட தொலைவு என்னது ஆர். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கீப்பிங் எ யூனிட் நார்த் போல், அதிலே தான் இந்த சியில் வந்து QMC = 1, அதாவது ஓரலகு மதிப்பு கொண்ட முனை வலிமை கொண்ட ஒரு வடமுனை இங்கே சிங்கிற புள்ளி என்ன வைக்க போகிறோம். பை பிளேசிங் எ நார்த் போல் யூனிட் by placing a unit north pole at point C. Okay, now இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, the force experienced by the unit north pole at C
due to the pole strength ns can be computed by the Coulomb's law of magnetism follows. இப்போ இந்த சீல வச்சிருக்கிற இந்த சீல இருக்கக்கூடிய ஒரு காந்த பொருள் வந்து உணரக்கூடிய விசையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபோர்ஸை வந்து கூலம்ஸ் லாவை பயன்படுத்தி நம்ம என்ன போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம். கூலம்ஸ் லாவை பயன்படுத்தி என்ன போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா, இதுதான் தீட்டா, ஆங்கிள் தீட்டா. Now the force of repulsion between the north pole of the Borman unit, இப்போ இது நார்த் போல், இது நார்த் போல். இங்கே நம்ம நார்த் போல் தான் வச்சுருக்கோம், யூனிட் நார்த் போல் தான் இங்கே வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டுக்கு நடுவில் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், இது ரெண்டுக்கு நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. அதாவது இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் விலக்கு விசையும், இது ரெண்டுக்கு நடுவில் ஈர்ப்பு விசையும் இருக்கும். ஏன்னா இது தென்முனை, இது வடமுனை. ஆனால் இங்கே வடமுனை, இது வடமுனை. சரியா? ஓகே. நான் இப்போ இது போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இதை நம்ம அன்றைக்கி அந்த ஃபஸ்ட் இதில் பார்த்த மாதிரி ஆக்சிஸ் போட்டுக்கிறோம். -x y -y. இதில் என்ன இருக்கும்? ப்ளஸ் i கேப் -i கேப் ப்ளஸ் j கேப் j கேப். ஓரளவு வெக்டார்கள் இப்படி தான் இருக்குது இதில். இப்போ the force of repulsion between, இப்போ இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த இடத்த என்ன பண்ணுறோம்? சிம்பிளிஃபை பண்ணுறோம். ரைட், இங்கே இந்த இது நார்த் போலா, இது நார்த் போலா, வடமணியா. அப்போது இது ரெண்டு விலகும். அப்போ இங்கே ஃபோர்ஸ் இப்படி போகும், இங்கே நார்த் போல் இப்படி நகரும். FN இப்படி இருக்குமா? ஓகே. ஸோ இதோட டைரக்ஷன் எப்படின்னா இங்கே தான் வந்து என்ன இருக்கும்? இதோட காந்தப்புலம் இருக்கும். ஓகே. இப்போ இங்கே இது ரெண்டு அட்ராக்ட் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் இதில் எப்படி போகும்? இப்படி போகும்ல, இதை நோக்கி தான் போகும், விலகி போகாது. அப்போது இது FS வெக்டார். இது என்னது? FS வெக்டார். கீழ் நோக்கி வர்றது. இப்போ இங்கே FN இருக்குது, இங்கே FS இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் இதனால் உருவாக்கக்கூடியது வந்து இப்படி ஆக்ட் ஆகும். R இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார். R ரிசல்டன்ட் வெக்டார். சரி, இப்போ நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்படி ஜாயின் பண்ணியாச்சு. இதுவும் தீட்டா, இதுவும் தீட்டா. ஓகே. இப்போ அடுத்து நமக்கு இந்த லென்த்து தெரியாது, இது தெரியும், இது தெரியும், இது எல்லு, இது 6. நமக்கு இந்த லென்த்து தெரியாது. ஏன்னா கூலம்ஸ்லாம் உங்களுக்கு இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ இது எப்படி இது பார்த்தா எப்படி இருக்குது? ஒரு செங்கோணம் முக்கோணமாக இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா ஓகேவா, இதுதான் R' வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ என்னாகும்? √R² + L². √R² + L². ஓகேவா? இப்போ நம்ம ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். கூலம்ஸ் லாவை என்னென்ன போகிறோம்? நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். எப்படி சார் அப்ளை பண்ணுறது? ஃபஸ்ட்டு இதுக்கு நடுவில் இருக்கக்கூறதை கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டுலேயுமே நார்த் போல் தானே. த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் பிட்வீன் த நார்த் போல் ஆஃப் த பார் மேக்னட் யூனிட் நார்த் போல். இப்போது ஜென்ரலாக பாருங்கள், FN இது ஒரு ஆங்கிளில் ஆக்ட் ஆகுது. FNங்கிறது ஒரு தீட்டாங்கிற கோணத்தில் என்ன ஆகுது? ஆக்ட் ஆகுது. அப்போ அதுக்கு ரெண்டு காம்பனண்ட் இருக்கும். ஒன்று FN cos θ I கேப் ப்ளஸ் FN sin θ J கேப். இப்போ இந்த FN cos θ FN sin θ பாசிட்டிவாக நெகட்டிவாக எப்படி கண்டுபிடிக்கிறது? பாருங்கள், cos θ எடுத்தோம்னா அது நெகட்டிவ். இப்போ இது இப்படி இருக்குதா? இப்படி இதை நான் தனியாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து நார்த் போல் ஃபோர்ஸு FN.
இது வந்து நம்ம XY ஆக்சிஸ், இங்கே தான் தீட்டா. இப்போ F1 ஆக்ட் ஆகுதா. இப்போ காஸ் தீட்டா எடுத்தோம்னா இது வந்து Fn காஸ் தீட்டா. இந்த வெர்டிக்கல் சைடு வந்து என்ன ஆகும் உங்களுக்கு Fn sin தீட்டா அப்படின்னு வரணும். ஆல்ரெடி ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸில் சொல்லி தந்திருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைடு போகிறனால இது மைனஸ், இது பாசிட்டிவ் ஆக்சிஸில் ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே முன்னாடி என்ன போடணும் மைனஸ், மைனஸ். வேர் நமக்கு தெரியும் Fn ஈக்குவல் டு μ0 பை 4π எவ்வளோக்கா QM பை R டேஷ் ஸ்கொயர். இதோட டிஸ்டன்ஸ் என்னது R டேஷ் ஸ்கொயர். ஓகே, இதோட QMோட வேல்யூ தான் 1, QM இன்ட்டு QMனு போடுவோம். இதோட வேல்யூ தான் 1, அதனால் ஒரே ஒரு QM வந்துருச்சு. இப்போ அடுத்தது இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ இது ரெண்டுக்கு எடுப்போம். இங்கே என்ன இருக்குது, இங்கே ரிப்பல்சிவ், இது வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ஏன்னா விலக்கு விசை. இது விலக்கு விசை. இப்போ இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது ஈர்ப்பு விசை, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஈர்ப்பு விசை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது ஈர்ப்பு. இதையும் அதே மாதிரி ரிசால்வ் பண்ணணும். பாருங்கள், திரும்பி இதை எப்படி ரிசால்வ் பண்ணால், இது எஃப்எஸ்ஸா, எஃப்எஸ். நவ் எஃப்எஸ் இது ரிசால்வ் பண்ண என்னாகும், உங்களுக்கு ரெண்டு காம்பனண்ட் அதே மாதிரி ரிசால்வ் பண்ணால் எஃப்எஸ் வெக்டார் மைனஸ் எஃப்எஸ் காஸ் தீட்டா ஐ கேப் மைனஸ் எஃப்எஸ் சைன் தீட்டா ஜே கேப். இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இந்த செங்குத்து காம்பனண்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஏன்னா ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன் போகிறதுனால என்ன ஆயிரும், ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ரெண்டுமே என்ன ஆயிரும், உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன ஆகும், Fn எஃப்எஸ் ஈக்குவல் டு μ0 பை 4π QM பை ஆர் டேஷ் ஸ்கொயர் தான் இங்கேயும். ஏன்னா QMCயோட வேல்யூ இங்கே 1 ஆயிரும். இங்கே இது ஆர் டேஷ்னா இதுவும் என்ன தான் ஆர் டேஷ் தான். ஓகே, ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் இதுலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம நெட் ஃபோர்ஸ் அங்கே தான் பார்த்தோமே, F வெக்டார் ஈக்குவல் டு Fn வெக்டார் ப்ளஸ் FS வெக்டார் கால்குலேட் பண்ணுவோமா. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த F வெக்டார் எதுக்கு ஈக்குவல் ஆக்சுவலாக பிக்கு. அப்போ என்னாகும், B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் Fn ப்ளஸ் FS காஸ் தீட்டா ஐ கேப். ஒன்றும் கிடையாது, போய் இது ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Fnக்கு பதிலாக இதையுமே இது அப்படியுமே எஃப்எஸ்க்கு பதிலாக இதையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைன் தீட்டா என்ன ஆயிரும், உங்களுக்கு இந்த ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் தீட்டாவும் என்ன ஆயிரும் கேன்சல் ஆகி எஃப்என் காமனாக இருக்கும். மைனஸ் Fn ப்ளஸ் Fn மைனஸ் வெளியே எடுத்திங்கன்னா இது மாதிரி ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பட் நமக்கு தெரியும் இங்கே Fn ஈக்குவல் டு எஃப்எஸ். Fn எஃப்எஸ்ஸும் என்னது ஈக்குவல், Fn இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ், வேல்யூ ஈக்குவல் பட். ஓகேவா, அப்போ இங்கே என்ன பண்ணலாம், அப்போ தேர்ஃபோர் என்னாகும், Fnோட வேல்யூ Fn கண்டுபிடிச்சிருக்கோமா, μ0 பை 4π QM R1 ஸ்கொயர். இப்போ கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா B வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் Fn ப்ளஸ் FS காஸ் தீட்டா ஐ கேப் இருக்கா. இதை கொண்டு என்ன பண்ணுறோம், இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த டயக்ராம் அடிக்க முடியாது, கடைசியில் தான் அடிக்க முடியாது, அப்போ தான் கன்யூஸ் கிடைக்கும் நமக்கு. அப்போ B வெக்டாரில் போயிட்டு மைனஸ் Fnக்கு பதிலாக என்ன போடுங்க, μ0 பை 4π QM ஆர் டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப்எஸ்க்கு பதிலாகவும் அதே தான் ஒரு, ஏன்னா Fn FS ஈக்குவல், திரும்பியும் μ0 பை 4π QM பை ஆர் டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் தீட்டா ஐ கேப். அப்போ என்னாகும், ரெண்டு ஒரே வேல்யூ. அப்போ என்ன ஆயிரும், -2
mu naught by 4 pi qm by r dash square cos theta I cap. Cos theta I cap நமக்கு தெரியும். அழிச்சிடலாமா? நமக்கு தெரியும் r டேஷோட வேல்யூ இந்த டயக்ராம்லேருந்து நமக்கு r டேஷோட வேல்யூ தெரியும். r டேஷோட வேல்யூ என்ன பாருங்கள், r dash equal to root of r square plus l square. r dash equal to root of r square plus l square. அப்போ என்னாகும், இது ஈக்குவேஷனில் கொண்டு b vector equal to minus 2 mu naught by 4 pi qm by r dash equal root of r square plus l square the whole square into cos theta I cap to cos theta I cap. அந்த ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும், உங்களுக்கு ரூட் கேன்சல் ஆயிருமா? அப்போ b naught b equal to minus 2 mu naught by 4 pi qm by r square plus l square into cos theta I cap. Cos theta I cap. இப்போது இந்த ட்ரையாங்கிளில் இருந்து நம்ம cos theta கண்டுபிடிக்கணும். இது n, இது o, இது c. From triangle NOC, from the right angle to triangle NOC. Cos theta எடுங்க. Cos thetaங்கிறது என்னது, adjacent side by opposite side. Adjacent side என்னது, இதோட லென்த் என்ன, அதுதான் adjacent side. எவ்வளோ, L. Opposite side என்னது, இது லென்த். cos theta equal to இப்போ என்னாச்சு, L by R. சார் adjacent side by hypotenuse அது L by R dash. adjacent side by L by R dash. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் R டேஷோட வேல்யூ. அப்போ L by root of R square plus L square. சரி, இப்போ இது எதுக்கு ஈக்குவல், காஸ் தீட்டாக்கு என்னது ஈக்குவல். அப்போ இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கல. இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் காஸ் தீட்டாக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணால் b vector equal to minus 2 mu naught 4 pi qm by r square plus l square into cos theta பதிலா L by root of L square plus R square plus L square into I cap. புரியுமா? ரைட். இப்போ இது பவர் 1 இருக்குது, பவர் 1/2. பேஸ் சேம்னா பவர் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ b vector equal to minus 2 mu naught by 4 pi qm by R square plus L square தான் whole power 3/2 into L into I cap. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த 2qm into L. அப்போ qm into 2L என்ன எழுதலாம், qm into 2L எதுக்கு ஈக்குவல், pm ஈக்குவலா, மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டுக்கு ஈக்குவலா. அப்போ அங்கே மாற்றிக்கலாமா? அப்போ மாற்றி எழுதுனா என்ன பாருங்கள், b vector equatorial is equal to mu naught by 4 pi இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிரும், pm by r square plus l square the whole power 3/2 into I cap. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனில் இஃப் இந்த ஆருக்கும் எல்லுக்கு இருக்கிற ரிலேஷனில் இஃப் ஆர் டபுள் கிரேட்டர் தேன் எல் அப்படின்னா, ஆர் டபுள் கிரேட்டர் தேன் எல் அப்படின்னா அது இந்த லென்த்தை கம்பேர்ன்றப்போ இது ரொம்ப அதிகம்னு வைங்க, அந்த சி பாயிண்ட்டுக்கு இடம். அப்போ என்ன பண்ணிடலாம், எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடலாம். எல்லாம் என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணால் என்னங்க பாருங்கள், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு என்னாகும், ஆர் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2ன்னு வரும். 2 வந்து கேன்சல் ஆகி ஆர் க்யூப் ஆயிரும். இதோட வேல்யூ என்ன ஆயிரும், ஆர் க்யூப். அப்போ இங்கே வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா mu naught by 4 pi pm by r cube into I cap. pm by r cube into I cap. சரி, இப்போ இதிலேருந்து ஒரு முக்கியமான ரிலேஷன் நம்ம ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். என்னது ரிலேஷன் அப்படின்னா, நம்ம ஆக்சியல் லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோமே, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆக்சியல் லைனுக்கு
பி ஆக்சியல் பாருங்கள், பி ஆக்சியல் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை 2 by r cube into pm இப்படின்னு இருந்ததா, pm or pm I cap இருக்குதுன்னு வைங்க. now b ஈக்குவட்டோரியல் பாருங்கள் என்ன வந்திருக்குன்னு, மியூ நாட் பை 4 பை pm by r cube into I cap. அப்போ பாருங்கள் இங்கே 2 மட்டும்தான் இல்லை, அப்போ இங்கே இருக்கிற இந்த மியூ நாட் பை 4 பை ஆர் கியூப் பிஎம் இந்த 2 விட்டு என்னென்னு எழுதலாம், இதெல்லாம் எதுக்கு ஈக்குவல், பி ஈக்குவட்டோரியல் கிளிக்கலாம். அப்போ பி ஆக்சியல் ஈக்குவல் டு இதெல்லாம் பி 2 இந்த 2 இன்ட்டு இதெல்லாம் எதுக்கு ஈக்குவல், பி ஈக்குவட்டோரியலுக்கு, பி ஈக்குவட்டோரியலுக்கு ஈக்குவல் ட்வைஸ் த பி ஈக்குவட்டோரியல் 2 மடங்கு. அப்போ ஒரு ஆக்சியல் ஒரு ஈக்குவட்டோரியல் லைனில் உருவான மேக்னெட்டிக் ஃபீல்டு 4 டெஸ்லானா ஆக்சியல் லைன் என்னாகும், இதோட 2 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னாகும் 8 கிடைக்கும். 8 டெஸ்லா ஏதோ ஒரு மீனிங், ட்வைஸ் எதுக்கு ஈக்குவல், ட்வைஸ்க்கு ஈக்குவல். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு டார்க் ஆக்டிங் ஆன பார் மேக்னெட் என்ன யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதே தான், இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான். டார்க் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பார் காந்தத்தின் மீது செயல்படும் திருப்புத்திறன் ஆர் திருப்பு விசை. ஓகே, அங்கே அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பார் மேக்னெட்டிக் பதிலாக சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு கடத்தியின் மீது செயல்படும் திருப்பு விசை. டார்க் ஆக்டிங்கான கண்டக்டர் பிளேஸ்டுன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இங்கே அதே தான். சரி, இப்போ இதுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது பாருங்கள். இது வந்து நார்த் போல், இன்னொன்று வந்து என்னது சவுத் போல். இந்த நார்த் போல் டு சவுத் போல் தான் என்னாகும், நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கடி ட்ராவல் ஆகிட்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸில் சரியா, நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுறேன் கொண்டு வந்து வைக்கிறப்ப அது என்ன நடக்குன்னு பார்க்க போகிறோம். சரியா, சரி. கன்சிடர் அ மேக்னெட் ஆஃப் லென்த் 2L ஆஃப் அ pole strength Q kept in a uniform magnetic field as shown. ஓகேவா, இதுதான் இப்படி வச்சுருக்காங்க. இது ஒரு மேக்னெட்டு, இதோட நீளம் வந்து 2L. ஓகேவா, இது சவுத் போல், இது நார்த் போல். ஓகே, இப்போ இதை கொண்டு வந்து வச்சு இங்கே என்ன நடக்குன்னு பாருங்கள். ஈச் போல் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் QM into B பட் ஆக்ஷன் ஆப்போசிட். இதில் என்ன ஆக்சுவலாக நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் B ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, F/QM ஞாபகம் இருக்கா, F/QM. அப்போ இங்கே ஃபோர்ஸ் என்ன ஆகும், மேக்னெட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் B இன்ட்டு QM ஈக்குவல் டு F/Qன்னு படிச்சிங்களா, அதே தான், B ஈக்குவல் டு F/QM. ஓகே, இப்போ இங்கே இந்த போல்லையும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இது இந்த நார்த் போல்லையும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இங்கேயும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா BQMக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஆப்போசிட், எதிர் திசையில் செயல்படும். இந்த 2 விசைகளும் சமமான விசைகள், சம அளவு கொண்ட 2 விசைகள் 2 முனையிலும் செயல்படும். பட் எதிர் திசையில் என்னாகும், செயல்படும். எதிர் திசையில் என்ன ஆகுது, செயல்படும். சரியா, ஸோ இப்படி செயல்படுறப்போ, இப்படி எதிர் திசையில் செயல்படுறப்போ இப்படி பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கவர் இருக்குதுன்னு வைங்க,
இந்த கவரில் இங்கே முனையில் இது முனையிலும் இப்படி எதிர்த்து திசையில் 2 ஃபோர்ஸ் செயல்பட்டுச்சுன்னா இது என்ன ஆகுன்னு பாருங்கள். இப்படி சுத்தத்தான் பார்க்குமே தவிர இப்படி நேராக நகராது. என்ன ஆகுது, இப்படி சுழலத்தான் பார்க்க இப்படி செயல்படுப்போம். இந்த மாதிரி தான். அப்போ இங்கே என்ன தான் பார்க்குறீங்க, டிரான்ஸ்லேட்டரி மோஷன் இருக்காது. டிரான்ஸ்லேட்டரி is equal to 0. There will be no translatory motion. ஸோ இங்கே வந்து நேர்கோடு இயக்கம் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன ஒன்லி ரொட்டேஷ்னல் மோஷன் தான் இருக்கும். இது என்னாகும், இது ரொட்டேட் ஆக பண்ணும். இந்த ஃபீல்டு என்னாகும், ரொட்டேஷ்னல் மோஷனில் தான் டார்க்கும் இருக்கும். ஓகேவா, ரொட்டேட் ஆகி என்ன ஆக பார்க்கணும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கிற மேக்னெட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி தானே இருக்குது, ரொட்டேட் ஆகி இதுக்கு பேரலாக வரக்கு அலைனாக பார்க்கும். 10th சரியா. ஓகே, இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஒரு இது நார்த் போல் இங்கேருந்து ஒரு லைன் போட்டு அதை ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ இது எவ்வளோ ஆங்கிள் ஏற்படுத்தி இருக்குது, இந்த ஹரிசாண்டலோட தீட்டா. ஓகே சரி, இது இப்போ நம்ம தனியாக எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இதுதான் இந்த மேக்னெட்டோட இந்த லைனை தான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ இது தீட்டா. ஸோ இதுதான் எல், நமக்கு தெரியும் 2L. இது வந்து எல், இது வந்து 2L. ஓகேவா. இப்போ இந்த சைடு எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். இந்த ஆப்போசிட் சைடோட வேல்யூ நமக்கு தெரியாது. அப்போ என்னென்னா ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்னது, ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் தீட்டா. ஹைபாட்னியூஸோட வேல்யூ என்ன, கர்ணத்தோட வேல்யூ 2L இன்ட்டு அப்படியே நினைக்க வேண்டியதா சைன் தீட்டா. அதான் புக்கில் கொடுத்துருப்பாங்க 2L சைன் தீட்டா. இதோட வேல்யூ 2L சைன் தீட்டான்னு உங்கள் புக்கில் இருக்கும். இப்படி தான் வந்துச்சு அது 2L sin theta. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸஸ்ஸு இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் சரி இப்படி ரொட்டேஷனல் இது தான் கப்பிள் அப்படிம்பாங்க, இரட்டை. இதுக்கு பேர் தான் இந்த கப்பிள். இப்போது இதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த யூனிட் நார்த் போல் என்னது, Fn வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் இன்ட்டு QM. ஓகே, நார்த் போலில் உருவாக்கக்கூடிய வேவ்ஸ். அடுத்து FS வெக்டார் ஈக்குவல் டு இங்கே அதே தான் உருவாகும், பி வெக்டார் இன்ட்டு QM. பட் எப்படி ஆக்ட் ஆகுது, இது இப்படி போகுது, இப்படி ஆக்ட் ஆகுது ஆப்போசிட்டுங்கனால முன்னாடி என்ன பண்ணிக்கிறோம், மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். முன்னாடி மைனஸ் சைன் போட்டுச்சு. இப்போ நெட் ஃபோர்ஸ் என்னாகும், F வெக்டார் ஈக்குவல் டு Fn வெக்டார் ப்ளஸ் FS வெக்டார். Fனோட வெக்டார் வேல்யூ B வெக்டார் QM ப்ளஸ் மைனஸ் ஆஃப் B வெக்டார் QM. இப்போ ப்ளஸ் மைனஸ் வெளியே இருந்துச்சுன்னா மைனஸ் 2 கேன்சல் ஆகி F வெக்டார் அது நெட் வெக்டார் வந்து என்ன ஆயிடுச்சு, 0. அப்போ அதனால தான் இதில் என்ன இருக்காதுன்னு சொன்னேன், டிரான்ஸ்லேட்டரி மோஷன் இருக்காதுன்னு சொன்னேன். இப்போ என்ன ஆகும், பட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. நான் ஈக்குவலண்ட் ஆப்போசிட். இப்போ என்ன ஆகும், இது இந்த இப்படி இருக்கிறது இதுதான் காந்தம் வைங்க. இந்த மார்க்கர் தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மார்க்கர் தான் காந்தம் இப்படி இருக்குதுன்னா, இப்போ இது என்ன பார்க்கணும், இப்படி ரொட்டேட் ஆகி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இப்படி வர பேரலாக வரக்கு பார்க்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன பார்க்கும், பேரலாக வர பார்க்கும், இணையாக வர பார்க்கும். அப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டவ் கண்டுபிடிக்கணும். டார்க்கு ஞாபகம் இருக்கா, திருப்பு விசைக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், விசை இன்ட்டு செங்குத்து தொலைவு, திருப்பு விசை. சரிப்பா, இந்த நார்த் போல் அண்டு சவுத் போல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், டார்க்கை கண்டுபிடிக்க போகிறோம். நார்த் போல் அண்டு சவுத் போல். சரி, இப்படி தான் நார்த் போலா. டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், ரெண்டையும் ஆட் பண்ணணும். ரெண்டையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ண போகிறது தான் வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. நார்த் போல் மேலே செயல்படக்கூடிய விசை என்ன, Fn. ஓகே, Fn வெக்டார் இன்ட்டு இந்த Fn வெக்டாருக்கு செங்குத்து தொலைவு நம்ம கண்டுபிடிக்கணும். Fn வெக்டாருக்கு என்ன கண்டுபிடிக்கணும், செங்குத்து தொலைவு. Fn வெக்டாருக்கு என்ன கண்டுபிடிக்கணும், செங்குத்து தொலைவு.
ஓகேவா? அதே மாதிரி இந்த இங்கே செயல்படக்கூடிய வெக்டர் இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஒரு செங்குத்து தொலைவு கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு என்ன பண்ணணும், ஒரு செங்குத்து தொலைவு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ இதோட பாயிண்ட்டை பிடிக்கணும். சரியா? இதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும். இந்த செங்குத்து அதாவது F1 வெக்டார் செயல்படக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு, F1 ஃபோர்ஸ் செயல்படக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு எஃப்எஸ் வெக்டாருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த செங்குத்து தொலைவை கண்டுபிடிச்சா தான் இதுக்கு ஆன்சர் என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாருங்கள், இந்த மேக்னெட் இப்படி இருக்கா. சரி, இப்படி மேக்னெட் நேராகவே போட்டுக்கோ விடுங்க, உங்களுக்கு புரியிருக்கா? இதுதான் மேக்னெட்டு, இது என்னு எஸ்ஸு, இதுதான் மிட் பாயிண்ட்டு எல் எல். இப்போ இங்கே செயல்படக்கூடிய வசை எஃப்என் இப்படி இருக்கும், இங்கே செயல்படுறது இப்படி இருக்கும் எஃப்எஸ். இப்போ எஃப்என் இன்ட்டு இதுதான் ஓன்னு வைங்க, இதுதான் ஓ, இதுதான் ஓ. இந்த லென்த்தெல்லாம் மறந்துடுங்க. இப்போ என்னாகும், எஃப்என் இன்ட்டு என்ன வரும், ஓஎன். இந்த மிட் பாயிண்டில் தான் கால்குலேட் பண்ணுவோம், ஓஎன் வெக்டார் ப்ளஸ் இங்கே என்னாகும், எஃப்எஸ் வெக்டார் இன்ட்டு இது என்னாகும், ஓஎஸ் வெக்டார். ஓகேவா? இன்ட்டு எக்ஸ். அதாவது பாருங்கள், இந்த ஃபோர்ஸ் இங்கே செயல்படுது, இந்த ஃபோர்ஸுக்கும் இங்கேருந்து இந்த மையப்புள்ளியிலேருந்து இருக்கிற செங்குத்து தொலைவுனா ஓஎன், அதுதான் போட்டேன். அடுத்து எஃப்எஸ் வெக்டார் இங்கே செயல்படுது, இந்த மையப்புள்ளியிலேருந்து கொடுத்த டிஸ்டன்ஸ் ஓஎஸ். ரெண்டே என்ன பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதுக்கு உண்டான வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுக்கு உண்டான வேல்யூஸ் என்னென்ன போகிறோம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோங்க. அப்போ என்னாகும், டவு வெக்டார் ஈக்குவல் டு ஓஎன் வெக்டார் கிராஸ் எஃப்என் வெக்டார் ப்ளஸ் ஓஎஸ் வெக்டார் கிராஸ் எஃப்எஸ் வெக்டார். ஓகேவா? பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ஓ, இந்த பாயிண்ட் தான் ஓ. சரி, now ஓஎன் வெக்டார் கிராஸ் எஃப்என் வெக்டாரோட வேல்யூ என்ன உங்களுக்கு தெரியும், பி வெக்டார் இன்ட்டு கியூஎம் ப்ளஸ் ஓஎஸ் வெக்டார் இன்ட்டு எஃப்எக்ஸ் வெக்டாரோட வேல்யூ இதே தான், பட் மைனஸ் பி வெக்டார் கியூஎம், minus b vector. By using the right hand rule, we conclude the total torque is pointing to since the magnitudes. இப்போ எல்லாத்துக்கும் நான் மாடுலஸ் எடுக்கிறேன்னு வச்சிங்கன்னா என்னாகும், the modulus of ON vector should be equal to modulus of OX vector is equal to 1. ரெண்டு சேம் தான். அப்போது இது சைன் தான் வேறு, பட் இதோட வேல்யூ சேம். அப்போனா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கியூஎம் is equal to modulus of minus b vector கியூஎம். ரெண்டுமே ஈக்குவல், மாடுலஸ் எடுத்து அந்த மைனஸ் சைன் போயிடும். ஓகேவா? இப்போ அடுத்தது